இப்போ ஆர்மி ட்ரெண்டடா தான் அந்த யூத் எல்லாருமே விரும்புறாங்க. அதுல வந்து பாய்ஸுக்கு ரொம்ப எந்துவா இருந்தது அமரன். இப்ப லேடிஸ்க்கு வந்து இந்த பரிசு நிஜமாலுமே சமூகத்துக்கு தேவையான ஒரு பரிசு தான் சார். லவ் ஸ்டோரி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போனதுனால இப்போ ஆர்மி ட்ரெண்டடா தான் அந்த யூத் எல்லாருமே விரும்புறாங்க. அதுல வந்து பாய்ஸுக்கு ரொம்ப எந்துவா இருந்தது அமரன். இப்ப லேடிஸ்க்கு வந்து இந்த பரிசு, கண்டிப்பா பரிசு. ஏன்னா ஏன் அந்த மாதிரி மெசேஜ் சொல்றா, அவங்க வந்து 2 பேர் லவ் பண்ணாங்க அந்த படத்துல, 2 ஹீரோ. பட் அவங்க லவ் பண்ணாங்க, பட் அவங்க எதையுமே நோக்கல. அவங்களோட இலக்கு என்னவோ அதை மட்டும் நோக்கி பயணிச்சாங்க, சக்சஸ் பண்ணாங்க. இதுதான் நமக்கும் ஒரு பாடம். இந்த காதல்னு விழாம நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை நோக்கி பயணிச்சோம்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த படம். அதுவும் பெண்களுக்கான சிறந்த படம். ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனான படம். பெண்களுக்கு, கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா, பயம் இல்ல, நம்ம சாதிக்கலான்றதுக்காக கொடுத்துருக்காங்க. டான்ஸ் பாட்டு எல்லாமே அருமையா இருக்கு சார். இதை எடுத்த விதம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, கேமரா டெக்னீஷியன் உண்மையிலேயே பாராட்டத்தக்க சார். ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் போல. சங்கர் செல்வராஜ் சொல்றாங்க, அருமையா எடுத்து கொடுத்துருக்காரு சார். உண்மையிலேயே அவர் ரொம்ப பாராட்டணும். படம் பார்த்துட்டு வரோம். இப்போ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஃபேமிலி எல்லாரும் கூட வரலாம். இப்போ என் கூட எங்க அம்மா வந்திருந்தாங்க, எங்க மருமகளும் வந்திருந்தாங்க, எங்க பேத்தியும் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களோட பார்த்தோன்னா அவங்க சில விஷயம்லாம் இது நல்லா இருக்குது பாட்டி அப்படி சொல்றாங்க. இப்போ மருமன ஆண்டி இது ரொம்ப நல்லா இருக்குது. எங்க அம்மா பொண்ணு நான் இப்படி தாண்டி இருக்கணும் அப்படி சொல்றாங்க. சரிங்களா, ரொம்ப எல்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப கலாவை மிஸ் பண்றோம் அந்த இடத்துல. அவங்க இல்லைன்றது தான் எங்களுக்கு பெரிய வருத்தம். அவங்களோட நீண்ட நாள் உழைப்பு இன்னைக்கு வெற்றியாக கிடைக்குது. அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இன்னொன்று வந்து அவங்க ஹீரோயின் எங்களுக்கு ரொம்ப பழக்கம். எங்களுக்கு அவங்க வந்து ரியல் லைஃப்ல இப்படிதான் அவங்க கேரக்டர், இது படத்துக்காக நடிச்சதே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்குது நடிக்க சொல்ல. அந்த கேரக்டர் அவங்க ரியல் லைஃப் கேரக்டர் தான் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. பரிசு படம் பார்த்தோம், நல்லா இருந்தது. ஜான்வி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. 2 ஃபைட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பரா இருந்தது. இன்ட்ரடக்ஷனா 2 ஹீரோ வில்லன்லாம் புதுமுகம், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட லேடிஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். மோட்டிவேஷனா இருக்கு. வெளியே வந்து பார்த்தோன்னா குட் ஃபீல் கிடைக்குது, நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கு. 5 சாங் இருக்கு. கடைசியா வந்து ஃபைட்டு வந்து சாங்கோட வருது, மியூசிக்கோட வருது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கொலாபரேட் பண்ணி. அப்படி எதுவுமே தெரியல. 2 ஹீரோ வில்லன் எல்லாமே புதுமுகம், நல்லா இருக்கு. அது மேடம் வந்து அது எல்லாமே டூப் போடாம ஒரிஜினலா நடிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு. பரிசு ஒரு சோஷியல் அவேர்னஸ் சொல்ல, சோஷியல் மெசேஜ் சொல்ற படம். நீட் அண்ட் கிளீன் படம். ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் ஜான்விகா வந்து விஜயசாந்தி மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரிஜினலா ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு கொஞ்சம். ஆனா லைட்டா வந்து ஓவர் பில்டப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இல்ல பெண் உரிமை எல்லாம் எதுவுமே அதுல பேசல. அதுல வந்து என்னன்னா, அவங்க அப்பாவோட கனவு வந்து ஆர்மிக்கு போறது. அந்த ஆர்மிக்கு போனாங்களா இல்ல காலேஜ்ல அந்த ஃபாலிங் லவ்ல மாட்டினாங்களா அப்படின்றதான் கதை. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஸ்டோரி. ரொம்ப நீட் அண்ட் கிளீன், ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்ட், நல்லா இருக்கு. ஆமா, ஃபுல்லா சோஷியல் மெசேஜ் தாங்க. நீங்க இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ரொம்ப அப்ளாஸ் வந்தது. ஒரு சீனும் டைலாக் வரும்போது தென் வந்துட்டு அந்த ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் பத்தி சொல்லும் போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இல்ல உமன்ஸ்க்காக இல்ல, ஒரு கேர்ளோட எய்ம், ஃபாதர் டாட்டர் இது இருக்கும், ஃபேமிலி இருக்கும். அந்த கேர்ள் வந்து அவங்க அப்பாவோட எய்ம் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். உமனுக்காக இல்ல, எல்லாரும் பார்க்கலாம். பாய்ஸ் இருக்காங்க, 2 பாய்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி குட் பாய்ஸ் 2. அந்த கிரண் கேரக்டர் வந்து என்டையர் இது ரொம்ப எக்ஸலென்ட். 2 பேருமே, ஜெய்பாலா ஆல்சோ, அவங்க போட்டோகிராஃபர், இவங்க ஸ்டூடெண்ட். பட் எப்படி வந்தாலும் கிரண் கேரக்டர் ஃபைனல் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து சேவ் பண்ணுவாங்க. பட் ஒரு ஹியூமரஸான காமெடி இருக்கு அவங்க கிட்ட. என்டையர் மூவில வந்து சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் வந்து எக்ஸலென்ட். 5 சாங்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த சாங் தூய்மை இந்தியா சாங் வரும்போது எல்லாரும் கிளாப்ஸ் அடிச்சாங்க.
ஃபோக் சாங் வரும்போது டான்ஸ் ஆடினாங்க. ஹனி பேபி அப்போ எல்லாமே ரொம்ப ஜோஷா நல்லா கிளாப்ஸ் அடிச்சாங்க. ஸோ 5 சாங்ஸுமே நல்லா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் வந்து நாங்கள் இப்படி இருக்கிறோம், அவங்க வந்து அவங்க ஏஜ்ல எப்படி இருந்தாங்க, அந்த அந்த யங் ஏஜ்குள்ள போய் அந்த மாதிரி பார்த்தாங்களா அப்படி சொன்னாங்க. நாங்கள் அந்த ஃபீல்ட்ல இருந்தோம். அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஃபியூ இயர்ஸ் கழிச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு நீட்டான ஃபிலிம் கம்ஃபர்டபுளாக பார்த்துருக்கோம். அந்த கலாமாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. பட் என்ன வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்கன்னு. ஹோல் என்டையர் வில்லன் கேரக்டர் எல்லாரோட என்டையர் டீம் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு தேங்க்ஸ். நீங்கள் வந்து இது மக்களுக்கு சேர வைக்கணும், ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டர் வந்து பார்க்கணும். டைரக்ஷன் டீம் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த படத்தை தயாரிச்சிருக்க எங்க கலாலூரி மேடம் வந்து ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க இந்த பூமியில இல்லை அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான செய்தி. அவங்க ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணாங்க. நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது அவங்களோட ஆசை எனக்கு நடந்திருக்கு, சந்தோஷமா. மக்கள் சொல்லுவாங்க படம் எப்படி. நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு லேடியா ஒரு பக்கா கமர்ஷியல் படம்னு நினைச்சாங்க, ஒரு ஆக்ஷன் படம்னு நினைச்சாங்க. அவங்க பொண்ணை வச்சு பண்ணாங்க. ஜான்விகாவை வந்து அவங்களுக்காக இந்த கதை பண்ணாங்க. ஒரு ஆக்ஷன் படம், பக்கா கமர்ஷியல் தெலுங்கு படம் மாதிரி இருக்கும், ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்.